ஒரு சிறப்பான எழுச்சியான அன்பான வரவேற்பு கொடுத்திருக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய உடுமலைப்பேட்டை தொகுதியில் அருமை சகோதரர் திரு ஜெயக்குமார் அவர்களுக்கும், நம்முடைய பொள்ளாச்சி தொகுதியில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் கொங்கு மக்கள் தேசிய கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு நித்யானந்தம் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலையும் வாக்கு கேட்டு உங்களை எல்லாம் தேடி வந்திருக்கிறேன். அதே மாதிரி நம்முடைய வால்பாறை வேட்பாளர் மேல வாங்க, வால்பாறை தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் திரு குட்டி என்கிற சுதாகர் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். ஜெயிக்க வச்சிருவீங்களா? உடுமலைப்பேட்டை வெற்றி கன்ஃபார்மா? வால்பாறை வெற்றி கன்ஃபார்மா? பொள்ளாச்சி தொகுதி வெற்றி கன்ஃபார்மா? முதல்ல இந்த நிகழ்ச்சி எவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய காங்கேயம் சட்டமன்ற தொகுதியுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் கழக துணை பொதுச் செயலாளர் அண்ணன் மூப்பே சாமிநாதன் அவர்களுக்கும், மண்டல பொறுப்பாளர் அண்ணன் சக்கரபாணி, மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் பத்மநாபன், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஈஸ்வரசாமி, அண்ணன் திப்பம்பட்டி ஆறுசாமி, அண்ணன் திரு கு சண்முக சுந்தரம், தொகுதி பார்வையாளர் இளைஞரணி அமைப்பாளர் மாவட்ட இளைஞரணி மாநில துணை செயலாளர் இன்பா ரகு, டாக்டர் மகேந்திரன், மாவட்ட கழக நிர்வாகிகள் முபாரக் அலி, சக்திவேல், ராதிகா இளங்கோவன், முருகானந்தா, செயற்குழு உறுப்பினர் திரு ஷாம் பிரசாத், பொதுக்குழு உறுப்பினர் பருவத வர்த்தினி, ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்கள் திரு காணியப்பன், கதிர்வேல், கமலக்கண்ணன், எம்எஸ் முரளி, கவிதாகிரி, ஆறுசாமி, கே காளிமுத்து, அகத்தூர் சாமி, மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் திரு கவியரசு, இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து சார்பு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும், நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய எனது அருமை தாய்மார்கள், அக்காக்களும், தங்கைகளுக்கும், பாட்டிகளுக்கும், சகோதரிகளுக்கும் அத்தனை பேருக்கும், முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு காலையிலேருந்து திருப்பூர் மாவட்டம் முழுக்க ஒவ்வொரு தொகுதியாக போய் வாக்காளர்கள் உங்களெல்லாம் சந்தித்து வாக்கு கேட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். திருப்பூரில் நுழைஞ்சோடனே ஒரு புது உற்சாகமும் புது எழுச்சியும் என்னால் பார்க்க முடியுது. இந்த புது எழுச்சி உற்சாகம்தான் நிச்சயம் வர்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த திருப்பூர் மாவட்டம் முழுக்க நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் திருப்பூர் மாவட்டம் திமுகவோட கோட்டைங்கிறத இந்த தேர்தலில் நிரூபித்து காட்டுவோம். செஞ்சு காட்டுவோமா? இந்த திருப்பூர் மாவட்டம் தொழிலாளர்கள் நிறைஞ்ச மாவட்டம், தொழில் நிறுவனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம். இந்த மாவட்டத்திற்கு என்ன முக்கியம்? உழைப்புக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் இந்த மாவட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய மாவட்டம் இந்த திருப்பூர் மாவட்டம். இந்த திருப்பூர் மாவட்டத்துடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா சங்கிகளை மீண்டும் உள்ள விட்டோம்னா இந்த திருப்பூர் மாவட்டத்தை வளர்ச்சி அடைய விட மாட்டாங்க. இந்த மாவட்டம் வளரணும்னா மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் தான் மீண்டும் முதலமைச்சராக வரணும். செஞ்சு காட்டுவோமா? தொழில் வளர்ச்சி அதிகரிக்கணும்னா, தொழிலாளர்களுடைய நலன் அதிகமாக இருக்கணும்னா, பாதுகாக்கப்படணும்னா அது திமுகவால் மட்டும்தான் முடியும். இதை உணர்ந்து இன்னைக்கு திருப்பூர் மாவட்ட மக்கள் நீங்கள் வர்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து இந்த 3 சட்டமன்றத்திலையும் ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? நம்முடைய உடுமலைப்பேட்டை வேட்பாளர் திரு ஜெயக்குமார் அவர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். ஏற்கனவே அறிமுகமானவர் தான் சகோதரர் ஜெயக்குமார். நல்ல ஒரு ஆற்றல் மிக்க துடிப்பான ஒரு இளைஞர். மக்களுடைய சேவை தான் முக்கியம்னு தொடர்ந்து மக்கள் சேவையிலேயே ஈடுபடக்கூடியவர். ஒன்றே ஒன்று யோசிச்சுக்கோங்க, வெறும் தேர்தல் மட்டும் வந்து உங்களை சந்திக்கக்கூடியவர் கிடையாது நம்முடைய ஜெயக்குமார் அவர்கள். எப்பொழுதுமே உங்களோடு இருக்கக்கூடியவர். மக்கள் பணி தான் முக்கியம்னு உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கக்கூடியவர் தான் சகோதரர் திரு ஜெயக்குமார் அவர்கள். ஏற்கனவே நகராட்சி கவுன்சிலராக சிறப்பான மக்கள் பணியை ஆற்றிக்கொண்டு வருகின்றார். அவருடைய பணிகளை பார்த்து இன்னைக்கு தலைவர் அவர்கள் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. வெற்றி நிச்சயமா? உடுமலைப்பேட்டை வெற்றி நிச்சயமா? ஜெயக்குமார் வெற்றி நிச்சயமா? வால்பாறை வெற்றி நிச்சயமா? திரு சுதாகர் வெற்றி நிச்சயமா? அதே மாதிரி நம்முடைய பொள்ளாச்சி வேட்பாளர் நித்யானந்தம் அவர் வெற்றி நிச்சயமா? சரி, 23ஆம் தேதி தேர்தல். இன்னைக்கு என்ன தேதி? 17. இன்னும் நம்முடைய கைகளில் 6 நாட்கள் இருக்கு. நீங்கள் வந்திருக்கக்கூடிய நீங்கள் அத்தனை பேரும் ஒவ்வொரு வீடாக போங்க, ஒவ்வொரு தெருவாக போங்க, ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திச்சு நம்முடைய திட்டங்களை பற்றி சொல்லுங்க. நம்முடைய தலைவர் முதலமைச்சரானே போட்ட முதல் கையெழுத்து 2021 நம்ம கொடுத்த வாக்குறுதி மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் பண்ணுவோன்னு சொன்னமே பண்ணி கொடுத்தோமா? இன்னைக்கு மகளிர் ஒவ்வொருத்தரும் மாதம் 900 வரைக்கும் இந்த மகளிர் கட்டணமில்லா பேருந்து திட்டத்தில் சேமிக்கிறாங்க. முதலமைச்சர் காலை உணவு திட்டம்
காலைல பள்ளிக்கூடத்துக்கு பசங்க வந்தாங்கன்னா பசியோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். சரி, பள்ளிக்கூடத்துக்கு வந்த குழந்தைங்க காலேஜுக்கு போய் படிக்கணும்னு ஒவ்வொருத்தருக்கும் மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை 14 லட்சம் மாணவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம். இப்போ சமீபத்தில் 2 மாதத்துக்கு முன்பு 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டம் அறிவித்து ஒரே மாதத்தில் கொடுத்து முடிச்சார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இப்படி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்துருக்குறோம். இன்னொரு முக்கியமான திட்டம் உங்கள் அத்தனை பேருக்கு தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். போன சட்டமன்ற தேர்தலில் சொன்னோம். அண்ணா அண்ணா இந்த கொடி கொஞ்சம் இறக்குங்க, கொடி இறக்கிடுங்க. போன சட்டமன்ற தேர்தலில் சொன்னோம். இப்போ கடந்த 3 வருடமாக ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபா உரிமை தொகை, 1,31,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபா உரிமை தொகை கொடுத்தது யாரு? நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாங்க. அந்த உரிமை தொகை திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து தேர்தலை காரணம் காட்டி 3 மாதம் நிப்பாட்டுறதுக்கு நீதிமன்றத்துக்கு போனாங்க. நம்முடைய முதலமைச்சர் தலைவர் என்ன பண்ணாரு? 1000 ரூபா கொடுக்கறது நிப்பாட்ட முயற்சி பண்றீங்களா? இதோ கொடுக்குற 5000 ரூபான்னு கொடுத்தாருல. பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் 3 மாதத்துக்கு சேர்த்து 3000, கோடைக்கால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரே பேங்க் டிரான்ஸ்ஃபரில் அமைச்சார். முதலமைச்சர் காலையில் 6 மணிக்கு கொடுத்தாரு பேங்க்ல, போய் 9 மணிக்கெல்லாம் எடுத்துட்டீங்க பணத்தை. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை. முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய உரிமை தொகையை மோடி அரசு பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி எடுத்துருவாங்கிறத அந்த நம்பிக்கையில போய் பணத்தை எடுத்துட்டீங்க. ஷார்ப்பா இருக்கீங்க. மகளிர் இதே மாதிரி ஷார்ப்பா 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் இந்த 3 தொகுதிகளையும் நம்முடைய உதயசூரியன் சின்னத்துக்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள் வாக்களித்து இந்த 3 தொகுதியிலையும் இந்த முறை உதயசூரியன் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்கிற அந்த செய்தியோட வரணும். செய்வீங்களா? இந்த முறை நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதியும் கொடுத்துருக்கிறோம். என்ன வாக்குறுதி? மகளிர் உரிமை தொகை திட்டம். ஆட்சிக்கு வந்தோடனே 1000 ரூபாங்கிறத 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்லை, 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் சொல்லியிருக்கிறோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் இல்லை 1500 ரூபாய் உயர்த்தப்படும் சொல்லியிருக்கிறோம். ஓஏபி முதியோர் உதவித்தொகை 1200 இல்லை 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போன்னு நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. இது எல்லாத்தை விட முக்கியம், உங்களுக்கு தெரியும், ஆட்சிக்கு வந்தோடனே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளுடைய கைகளிலையும் 8000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒப்படைச்சிருவாங்க. மகளிர் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கன்ட்டாங்க முதலமைச்சர். உங்க வீட்டுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவைங்கிறத மகளிரே அவங்க வீட்டில் அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டோம். டிவியா, ஃப்ரிட்ஜா, மிக்சியா, குக்கரா, எது வேணுமோ அதை நீங்களே முடிவு பண்ணி வாங்கிக்கலான்னு முதலமைச்சர் சொல்லிட்டார். இதெல்லாம் இந்த திட்டத்தெல்லாம் நிறைவேற்றணும்னா, இந்த வாக்குறுதியெல்லாம் காப்பாற்றணும்னா வர்ற 23ஆம் தேதி உதயசூரிய சின்னத்தில் வாக்களித்து அதிகமான வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வைங்க. ஒன்னே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஒன்னே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோமா. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்றது ஒண்ணுதான், இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. டெல்லி அணியை எதிர்த்து நாம நிக்கிறோம். டெல்லி அணியை நம்ம தோக்கடிச்சு ஆகணும். யோசிச்சு பாருங்க, கடந்த 5 வருஷமா நம்ம இவ்வளவு திட்டங்கள் செஞ்சிருக்கிறோமே, இதுக்கு ஒன்றிய பாஜக அரசு ஏதாவது உதவி இருக்கா? மோடி இப்போ வராருல, தேர்தல் அறிவிச்சோன்னே வாரம் வரல, தமிழ்நாட்டுக்கான நிதி வந்திருக்கா? தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் வந்திருக்கா? எந்த திட்டமும் வரல. போன பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் இல்லை. போன பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேரே இல்லை. இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டை பழி வாங்குற ஒன்றிய பாஜக அரசை இந்த தேர்தலில் நாம பழி வாங்க வேண்டும். பழி வாங்குவோமா? இதெல்லாம் யார் தட்டி கேட்கிறோம்? நம்முடைய முதலமைச்சர் தட்டி கேட்கிறாங்க, நாம கட்டி கேட்கிறோம். ஆனா எதிர்கட்சி தலைவர் தட்டி கேட்கிறாரா? இப்போதான் வரீங்க பாயிண்ட்டுக்கு. நீங்க முரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்க, முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஒரு முரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? இதைத்தாம்மா நான் கேட்டேன், காட்டுறேன். இதான் அந்த போட்டோ. இது பாருங்க, இந்த போட்டோ நான் விருப்பம் இல்லாம காட்டுறேன். இந்த போட்டோக்கு எனக்கும் சம்பந்தம் கிடையாது, நீங்க கேட்டதுனால காட்டுறேன். சரியா? இப்படிதாம்மா அவர் முதலமைச்சர் ஆனாரு. இவர் காலில் விழுந்த தப்புன்னு நான் சொல்ல, உளுந்த காலையை வாரி விட்டார்ல, அதைத்தான் நான் தப்புன்னு சொன்னேன். இதுக்கு தான் என்ன கண்ணாமன்னு திட்டுறாரு. என்ன செத்து போன்ட்டாருமா.
என் உயிரை வாங்குறான் அப்படின்ட்டாரு. ரொம்ப டென்ஷனாக வராரு. ஏற்கனவே நாம 10 தோல்வி கொடுத்துருக்குறோம். இந்த தேர்தலோட 10 தோல்வி பழனிசாமியை மொத்த தோல்வி பழனிசாமியாக்கி வீட்டில் உட்காருறோம். செய்வோமா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு இந்த 3 தொகுதியும் மிகப்பெரிய வெற்றிங்கிற செய்தி 4ஆம் தேதி வரணும். செஞ்சு கொடுப்பீங்களா? உங்களுடைய அன்புக்கு வரவேற்புக்கு நன்றி நன்றி நன்றி.